லெவல்ல இருக்கு ப்ரோ. நல்லா பண்ணிருக்காரு கார்த்திக் சார் வந்து. நல்லா ஒரு ட்ரிபியூட் மூவியா தான் இருக்கு. பொங்கல் செலிப்ரேஷன் மூவியா தான் இருக்கு. ஆக்சுவலா கார்த்திக் சார் வந்து டியூல் ரோல் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்காரு. ஆக்சுவலா எம்ஜிஆர் சாரோட ஒரு இது மாதிரி கேரக்டர் மாதிரி பண்ணிருக்காரு. அது வேற லெவல்ல இருந்துச்சு ப்ரோ. சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 சாங் வந்து இது பண்ணிருக்காங்க. அந்த 2 சாங் நல்லா வைப். இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது வைபா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆமா, ஆக்சுவலா நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காப் ரோல் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு நிமிஷம், இந்த சிறுத்தை மூவி மாதிரி தான் நான் சொன்னாங்க. ஆனா இங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் இருந்துச்சு. படம் ஒரு எம்ஜிஆர் சாரோட ரீமேக்கா இருக்கும், கம்பேக் இருக்கும் நாங்க நினைச்சே பார்க்கல. எந்த படம் ப்ரோ கேக்குறீங்க? கார்த்திக் சார் தான் எல்லாமே நல்லா தான் பண்ணுவாரு. ஏன்னா நம்ம தனி ஒருவன், சாரி, 1000 ஒருவன் அந்த மாதிரி படம்லாம் இருக்கு. ஸோ அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் உள்வாங்கி நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேகா இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் எம்ஜிஆர் சார் கொஞ்சம் கம்பேக் வந்தோடனே கொஞ்சம் படம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சாரி ப்ரோ, கிளைமேக்ஸ் வேற லெவல் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் தான், நல்லா தான் இருந்துச்சு. ஷூரா 200% வந்து எல்லாரும் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், நாங்களும் என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். இருக்கு, டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேண்டசி மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. எம்ஜிஆர் மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில இடத்துல ஒர்க் அவுட் ஆகும். நல்லா இருக்கு. ஓகே தான், பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். பிஜிஎம்ல நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் நார்மலாக தான், டிஃப்ரெண்டாக அட்டன் பண்ணிருக்காங்க. ஒன் டைம் பார்க்கலாம். இல்ல அதான் எல்லாமே டிஃப்ரெண்டா அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. எம்ஜிஆர் பாடல நல்லா இருக்கு. பார்த்து ஏடிஎம்கே நல்ல ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்கு. நல்லா எம்ஜிஆர் ஸ்டைல் எல்லாமே நல்லா இருக்கு. காமெடி நல்லா ஒரு எல்லாம் கலந்துருக்கு. நல்லா ஸ்டைலா நடிச்சிருக்கு, எம்ஜிஆர் ஸ்டைல நடிச்சிருக்கு. நல்லா பிடிச்சிருக்கு. ஃபேன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம். புது ஸ்கிரிப்ட் ப்ரோ, சூதகம் மாதிரி தான். ஆனா அது வந்து டார்க் மாதிரி, இது வந்து வேற ஸ்கிரிப்ட். அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, புதுசா இருந்துச்சு. காமெடி கொஞ்சம் கொஞ்சம் தான் ப்ரோ, கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சு. பட் இது புது ஸ்கிரிப்ட் தான். வாதியாரா கண்டிப்பா பார்க்கலாம். சந்தோஷம் கிளிஸ்டர் சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் ஆகிற மாதிரி தான் ப்ரோ ஃபீல் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு, ஜாலியா பார்க்கலாம். கிளைமேக்ஸ் வந்து நார்மல் ஃபைட் சீன் தான் ப்ரோ, ரொம்ப எலிவேஷன்ற மாதிரிலாம் இல்லை. அவர் வந்து நல்லதை தடுக்கிற மாதிரி, சரி கெட்டதை தடுக்கிற மாதிரி. அதான் எம்ஜிஆர் நல்ல ட்ரிபியூட் ப்ரோ. படம் வந்து நலக்கும்ப சாமி எப்பவும் ஒரே மாதிரி இருக்காருன்னாரு. உண்மைதான், அது இது கமர்ஷியலா ட்ரை பண்ணியிருக்காரு. இன்டர்வல் பார்ட் ஒர்க் ஆயிடுச்சு, அந்த ஃபேண்டசி ஒர்க் ஆயிடுச்சு. இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்சிரும், நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நார்மல் ப்ரோ, நார்மல் கமர்ஷியல் மூவியா ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு இன்டர்வல் சூப்பர் மூவி மாதிரி போயிடும், நல்லா இருக்கு படம். கார்த்திக் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. கார்த்திக், ராஜ்கிரனுக்கு, சத்யராஜுக்கு நல்ல ரோல். பிஜிஎம் இந்த படத்துக்கு என்ன தேவையான சந்தோஷம் பண்ணியிருக்காரு. அதில் அவர் ஓவர்டூ பண்ணக்கூடாது இருந்திருக்காரு. இந்த படத்தோட ஃபேண்டசி ஓவர்டூ பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஃபேண்டசி படத்துக்கு என்ன பிஜிஎம் போடணும், ஒரு ரெட்ரோ ஸ்டைல், அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்டா இருந்துச்சு படம். இந்த படத்துல பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டான ரோல் தான் இருக்கு, நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. என்ன சொல்றது, ஒரு எப்பயுமே ஒரு ரோலா பண்ணிட்டு இருக்கப்போ வந்து இது ஒரு சூப்பர் மாதிரி அந்த மாதிரி கிடைக்கிறா எப்படி இருக்கும், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. காமெடி நல்லா இருந்துச்சு. காமெடியா அவங்களுக்கு ஹீரோ இந்த ஒர்க் பண்றவங்க கூட அந்த மாதிரி பேசி ஒரு காமிக்கல் ரோல் தான். மற்றபடி வந்து பெருசா காமெடி ஆள் நான் தனியாலாம் அப்படி போட்டுலாம் இது பண்ணல. அந்த சீன்ஸ் வைஸ் நடக்கிறப்போ ஒரு ஃபன் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு. ஸ்டோரியோட பிளாட் ஆரம்பிச்சு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்டர்வல் பிளாக்ல வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக் தான் பிடிச்சிருந்தது. செகண்ட் அப்படியே வந்து அப்படியே கண்டினியூ அந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன், எதுக்காக பண்றாங்க, என்ன இஷ்யூ, அது எதனால இதாகுதுன்னு சொல்லிட்டு அது க்ளோசர் கொஞ்சம் வேகமா முடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. டீடைல்லாம் பண்ணிருக்கலாம், பட் க்ளோசர் வேகமா முடிச்ச மாதிரி ஓகே. பட் நல்லா இருந்துச்சு. அந்த ஒன் டைம் வாட்சபிள் அந்த படத்துக்கு வந்து நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ன்றது படத்துக்கு தேவையான அந்த மியூசிக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து எம்ஜிஆர் சாங்ஸ் மட்டும் தான், அதோட ரீமிக்ஸ் அந்த மாதிரி தான். எம்ஜிஆர் சாங்
கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அவன் ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், 10 மினிட்ஸ் கிட்ட ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. அது விஷுவல் நல்லாவே இருந்துச்சு. அது காப்பாத்தி கூட்டு போற வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அது டப்புன்னு க்ளோஸ் பண்ணி இதான் அவ்வளவுதான் முடிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. எல்லா சீனுமே ஒரு கடைசியில ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி எல்லாத்தையுமே நியூஸ் பேப்பர்ல காட்டிட்டு படத்தை முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல். அவ்வளவுதான். படம் ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஸ்டோரி ரொம்ப சிம்பிள் தான். மியூசிக் சனா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி சிம்பிள் ஸ்டோரி, ஒன் டைம் வாட்சபிள். கார்த்தி எப்பவும் போல ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் மாதிரி நல்லா கலக்கியிருக்காரு. ஆனந்தராஜும் அவரையும் சொல்லணும், சூப்பராக பண்ணியிருக்காரு. மற்றபடி சிம்பிள் ஸ்டோரி தான். உங்களுக்கு இந்த படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் வரும், அவ்வளோ. ரெண்டுமே ஆவரேஜ் தான். படம் ஓவரால் ஆவரேஜ் தான், ரொம்ப ஆகவான்லாம் கிடையாது. சிம்பிள் ஸ்டோரி, ஜஸ்ட் சிம்பிளாகவே முடிச்சிட்டாங்க, அவ்வளோ. அதான் எல்லாமே ஓவரால் ஆவரேஜ். தேங்க்யூ. வந்தது சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஸ்லோ வந்தது. கார்த்தியோட ஆக்டிங் மட்டும் தான் நல்லா இருந்தது. மியூசிக் சூப்பராக இருந்தது, ஆனால் சாங்ஸ் அன்வான்டடு. கார்த்தியோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் எல்லாமே சூப்பராக இருந்தது. இல்லை அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோ. ஏன்னா ஒரே விஷயம் தான் திரும்ப திரும்ப பார்க்குற மாதிரி இருந்தது, அவ்வளோதான். இல்லை கார்த்தியோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கார்த்தியோட ஆக்டிங் மட்டும்தான் இந்த படத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கூட்டு போயிருக்கு. அவரு வந்து அவரோட ஆடியோ ஃபங்க்ஷன்ல சொன்ன மாதிரி இந்த படத்தை ஆரம்பத்துல இருந்து இந்த வரைக்கும் எம்ஜிஆர் மாதிரி எப்படி வாழணும் அப்படின்றத அவர் எடுத்திருக்காரு. அவ்வளவுதான். பிடிச்ச விஷயம்னா நிறைய விஷயம் இருக்கு. ஆக்சுவலா வந்து எம்ஜிஆர் மாதிரியே வாழ்ந்திருக்காரு, அதுதான் சொல்லுவோம். காமெடிலாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ரெண்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கு, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் தெரியுது. ஆனாலும் ரொம்ப லாக்லாம் தெரியல, ஓரளவுக்கு தெரியுது, அவ்வளவுதான். எல்லாருமே அது ராஜ்கிரண் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதுல ரீமிக்ஸ் பண்ணது என்ன சொல்ல வராங்கன்னா, லைக் இப்ப அந்த காலத்துல இந்த எம்ஜிஆர் இந்த காலத்துல இருந்தா எப்படி இருக்கும், எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாருன்றத நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. கரெக்டா பாக்கலாம். நல்லா நல்லா இருந்துச்சுண்ணா. படத்துல வந்துட்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுண்ணா. நல்லாவே இருந்துச்சு கார்த்தியோட ஆக்டிங்லாம். காமெடி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டா லாக்கா போச்சு, இன்டர்வலுக்கு அப்புறம் ரொம்ப சூப்பராகவே போச்சுண்ணா. அதெல்லாம் பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சுண்ணா. ஆமாண்ணா, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏற்ற படம். பராசக்தி கூட கொஞ்சம் வந்துட்டு எப்படி சொல்றது, கொஞ்சம் ரஸ்டிக்கா கொஞ்சம் ட்ராஜடியா போகும். பட் இது நல்லாவே என்டர்டெய்னிங்கா இருந்துச்சுண்ணா. கிளைமேக்ஸ் நல்லாவே இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் டிஃபரெண்டா இருந்துச்சு, யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் தானே படமே. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. லவ் போர்ஷன் இந்த படத்துல ஏன்னா வந்துட்டு இந்த படத்துல வந்து லவ் போர்ஷன் கம்மியா தான் இருந்துச்சு. பட் அதுலயுமே வந்துட்டு இவங்க இன்க்ளூட் பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க. எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் எப்படி இருந்தா அதே தான் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. பழைய எம்ஜிஆர் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. செட் ஆகும்ண்ணா. ஏன்னா வந்துட்டு இந்த ராஜாவின் பார்வையில பாட்டுலாம் ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க, செட் ஆகும். சூப்பரா இருக்கண்ணா. கார்த்திக் சூப்பரா இருக்கண்ணா. கார்த்திக் எம்ஜிஆர் மாதிரி பண்ணிருக்கார், சொல்லவே தேவையில்லை. கார்த்திகை பற்றி கார்த்திக் வந்து சின்ன சின்ன மேனரிசம் எல்லாம் சூப்பரா செய்வார். அது நல்லா இருக்குது, பார்க்கக்கூடிய ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. காமெடி வந்து 100க்கு 50 தான் சொல்லலாம். ஆனா அவ்வளவு செட் ஆகல. ஆனா நலன்குமாரசாமி இந்த படத்துல மெசேஜ் சொல்ல வர்றார். மெசேஜ் என்ன, ஒரு பழைய காலத்துல எம்ஜிஆர் இருக்கைகள் நல்லா இருந்தது, கொஞ்சம் கேப்ல எம்ஜிஆர் இல்லாம கஷ்டமா இருக்குது. இப்ப எம்ஜிஆர் இருந்தா எப்படி இருக்கும் அத சொல்லியிருக்காரு நலன் குமாரசாமி. அத வந்து எனக்கு பர்சனலா இப்ப விஜய் வந்தா இந்த மக்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது எம்ஜிஆர் மாதிரி விஜய் கம்பேர் பண்ற மாதிரி இருக்குது. போலீஸ் வீல் எல்லாம் சும்மா வேஸ்டா, அதெல்லாம் சும்மா ஒரு இதுதான். ஆனா கேரக்டர் வைஸ் வந்து எம்ஜிஆர் அந்த காலத்துல இருந்தா அப்படி இருக்கும், இந்த காலத்துல இருந்தா அப்படி இருக்கும், அவ்வளவுதான். அதான் மெயின். பிஜிஎம் நல்லா இருக்கு, சாங்ஸ் சொல்லி ரீமிக்ஸ் பாட்டு எல்லாம் நல்லா இருக்குது. பழைய எம்ஜிஆர் பாட்டு ரீமிக்ஸ் பண்ணிருக்கா, நல்லா இருக்குது. பட் ஓகே. எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிச்சிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல எம்ஜிஆர் மாதிரி ஃபைட் அது இது கொஞ்சம் சோஷியல் மெசேஜ் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கு. ஆறு கார்த்திக் எம்ஜிஆர் மாதிரி வாழ்ந்திருக்காரு. அவருக்குள்ள ஒரு எம்ஜிஆர் 100% ஃபேன் இருக்காரு, அதனால எம்ஜிஆர் மாதிரியே வாழ்ந்திருக்காரு. டிஃபரெண்டா ஒரு
ஒரு பக்கம் வந்து பராசக்தி படம் ஓடுது, பராசக்தி வந்து ஒரு பக்கம் அரசியல் ப்ரமோட்டர்னு சொல்றாங்க அந்த படம். அதே மாதிரி இது வந்து விஜய் வந்தா நல்லா இருக்குமோன்னு சொல்லி எடுத்த படம் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு பர்சனலா. ஆமா சூப்பரா, அதாவது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். ஒரு வல்கர் இல்ல, ஒரு ஆபாசம் இல்ல, ஆபாச சீன் ஒன்றுமே இல்ல, அதே மாதிரி ஓவர் ஃபைட் சீன், ஒரு டெரர் சீன் ஒன்றுமே இல்ல. ஃபேமிலியா வந்து சின்ன பிள்ளையோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். கிளைமேக்ஸ் வந்து அதான் ஒரு எதிர்கால மக்களோட கையிலே விட்டாங்க, அவர் வந்தா நல்லா இருக்கும், அதாவது அதே மாதிரி கொண்டு விட்டாங்க.